அண்ணா கேளுங்கண்ணே. சார், பிரதமர் அவர்கள் வங்கியோட சோழபுரத்தில் வந்து நீங்கள் விழாவில் பங்கேற்றுக்கிறாங்க. எப்படி இருக்கு சார் இந்த விழாவை அவர் வந்து பங்கேற்றது? அதே போன்று சோழர்களுடைய முக்கியத்துவம் கொடுத்ததில்ல. அண்ணா, பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லோருமே இன்றைக்கி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய வருகையை மிகச்சிறப்பாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனீங்க. மிகச்சிறப்பாக, குறிப்பாக பிரதமரனுடைய ஒரு அசைவையும் கூட படம் பிடித்து மக்கள்கிட்ட காமிச்சிங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமர் அவர்கள் உள்ளே வந்த பிறகு கலை கலாச்சாரம் பண்பாட்டு மையம் அதை பார்த்தது. அதன் பிறகு பிரதமர் அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் செய்தது, அம்பாளை தரிசனம் செய்தது எல்லாருமே பார்த்தாங்க. அதன் பிறகு மேடை நிகழ்ச்சியில் நம்முடைய இசைஞானி இளையராஜா ஐயாவுடைய தேவாரம் திருவாசகத்தினுடைய அற்புதமான பாடல்களையும் கேட்டாங்க. அதன் பிறகு நாணயத்தை வெளியிட்டாங்க. அதன் பிறகு பிரதமருடைய உணர்ச்சி மிகுந்த பேச்சையும் கூட நாம் எல்லோரும் பார்த்தோம். இந்த வருகை என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வருகை. காரணம், அரியலூர் மாவட்டம் நமக்கு தெரியும், இன்றைக்கி தமிழகத்தில் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய மக்கள். ஆனால் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் HDIயில் ஒரு பின்தங்கிய மாவட்டமாக அரியலூர் இருக்குது. மிக அற்புதமான மாவட்டம். காரணம், ஆட்சியாளர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அரியலூரின் மீது ஒரு தனி கவனம் வைக்கவே இல்லை. இன்றைக்கி பிரதமரனுடைய வருகை அரியலூரினுடைய பெருமை, தமிழகத்தினுடைய பெருமையாக நாங்கள் பார்க்குறோம். கங்கை கொண்ட சோழபுரம் அந்த சின்ன ஊரினுடைய தலையெழுத்து அது மாற்றும். 1025 கட்டப்பட்ட கோவில், அதன் பிறகு 250 ஆண்டுகள் கோலோச்சிய ஒரு நகரம் கங்கை கொண்ட சோழபுரம். இன்று பிரதமருடைய வருகைக்கு பிறகு மறுபடியும் ஒரு மையப்புள்ளியாக நிறைய சுற்றுலா பயணிகள், நிறைய ஆன்மீகவாதிகள், பக்தர்கள் எல்லாம் அந்த கோயிலுக்கு வருவாங்க. பொருளாதாரம் என்பது அடிப்படையில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெரிதும் உயரும். அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸாக இருக்கலாம், டூரிஸ்ட் கைடாக இருக்கலாம், நிறைய உயரும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அதை தாண்டி அரியலூர் மாவட்டத்திற்கே அது ஒரு பெருமையாக நாங்கள் பார்க்குறோம். இரண்டாவது, பிரதமர் அவர்களுடைய வருகை என்பது சோழ பேரரசு கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்றைக்கி பிரதமர் அவங்க பேசும்போது சொன்னாங்க, நம்முடைய கலாச்சாரம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது, கடல் கடந்து நம்முடைய கலாச்சாரத்தை எல்லாம், பாரத கலாச்சாரத்தை, தமிழ் கலாச்சாரத்தை சோழ பேரரசு கொண்டு போனாங்க. அது ஒரு இந்தியனுக்கும் பெருமை என்பதெல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி மறுபடியும் ஒரு ரெனியூடு கான்ஃபிடன்ஸ், நமக்கு ஒரு நம்பிக்கை. இந்தியா இந்த இடத்தை, இழந்த இடத்தை மறுபடியும் பிடிக்கப் போகிறது. இன்றைக்கி உலகத்தினுடைய 4வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம். நிச்சயமாக ஒரு பெரிய நாடாக, பொருளாதார நாடாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதெல்லாம் பிரதமருடைய பேச்சில் சுட்டி காட்டினார். மூன்றாவது, பிரதமர் நடந்து கொண்ட விதம். வாரணாசி, காசியினுடைய எம்பியாக இருக்கிறாங்க. பிரதமர் அவர்கள் வந்த பொழுதே காசியினுடைய கங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு பக்தாதியாக, ஒரு சாதாரண மனிதராக தீர்த்தத்தோடு தான் கோவிலுக்குள்ளே வந்தாங்க. அந்த தீர்த்தத்தை அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சுவாமி கையில் கொடுத்து, அதனால் சிவபெருமானுக்கு பூஜை செய்து அங்கே கண் கலங்கி நின்று கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் கூட கங்கையும் காவிரியும் கலப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த பிரதமருடைய இதை நான் பார்க்குறேங்க. இது 3 விஷயங்கள். இதில் அரசியல் எதுவுமே கிடையாது. நேற்று தூத்துக்குடியில் மிக முக்கியமாக நம்முடைய விமான நிலையத்தினுடைய திறப்பு விழா என்பது தென் தமிழகம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற எல்லா பகுதிகளுக்கும், கன்னியாகுமரி உள்ள பகுதிகளுக்கு நைட் லேண்டிங் ஃபெசிலிட்டி ஓப்பன் ஆகும். நேற்றே நம்முடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் அவங்க பேசினாங்க, ராம்மோகன் அவர்கள், உடனடியாக டெல்லி, மும்பை 2க்கும் விமான சேவையை நாங்கள் ஏற்பாடு செய்ய போகின்றோம் என்று. நீண்ட நாள் தூத்துக்குடி மக்களுடைய கனவு 24/7 ஆப்ரேஷனல் ஏர்போர்ட் வேண்டும் என்பது, பெரிய ரக விமானங்கள் அங்கே இறங்க வேண்டும் என்பது. இன்றைக்கி ATR ரக விமானங்கள் மட்டும்தான் தூத்துக்குடியில் இறங்குது. அதுவும் நம்முடைய தென் தமிழகம் பகுதியினுடைய அன்பு சொந்தங்களுக்கு, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த பகுதி, விருதுநகர், இவங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் பார்க்கிறோம். OPS அவர்கள் பிரதமரை சந்திக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்க. இந்த முறையை சந்திக்க முடியல. ஆனால் எனக்கு தெரியலிங்கன்னா, நம்முடைய அண்ணன் OPS அவர்கள் பிரதமர் அவங்களை சந்திப்பதற்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்களா என்பது எனக்கு தெரியாது. அதனால் தெரியாத ஒரு விஷயத்தை நான் ஊகித்து சொன்னேன் அப்படின்னா அது தப்பாக போயிருந்தேன். தெரியாத எடப்பாடியாவை பார்த்தீங்க, நெய்ய இருக்க பற்றி பேசினாரு. எப்படி இருக்குது அந்த உணர்ச்சியோட அந்த பார்வை? சரிங்கண்ணா, பிரதமரை பொறுத்தவரை எப்பொழுதுமே நான் சொல்வது ஒன்றுதான், நாங்கள் எல்லாம் சாதாரண தொண்டர்கள் தான். அது எப்போ நம்ம தோளில் தட்டி கொடுத்தாலும் சரி, கையை பிடித்தாலும் சரி, எங்களை பொறுத்தவரை அது தமிழக மக்களுக்கு தன்னுடைய அன்பை எங்கள் மூலமாக சொல்கிறாரு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு அன்பை எங்கள் மூலமாக சொல்கிறார். அப்படித்தாங்கண்ணா. காரணம், நாங்கள் அருகில் இருக்கிறோம். பிரதமரை பார்ப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்குது. தொண்டர்கள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாங்க. மேடைக்கு பக்கத்தில் அமர்வதற்கான வாய்ப்பு தொண்டர்களுக்கு இல்லை. காரணம், பாதுகாப்பு காரணங்களுக்காக. அதனால் எப்பொழுதும் என்னை பொறுத்தவரை யாரிடம் பிரதமர் அன்பு காட்டினாலும் கூட
அந்த அன்பு தொண்டர்கள் மீது காட்டக்கூடிய அன்பை தான் எங்கள் மேலே காட்டுறாங்க. எப்பொழுதும் என்னுடைய பார்வை அப்படி தான். சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோதாவரி காவிரி இணைப்புக்கான நிதியை வழங்க பிரதமர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. நிதி வழங்குறதுக்கு நீங்கள் பிரதமர் வழி இல்லை, ரிவர் இன்டர்லிங்கிங் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவு. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை முழக்கம். எப்படி ஒரு ஆட்சி காலத்திலும் கூட நம்ம 2014 மூன்றாவது 5 இயர் பிளாக்கில் இருக்கிறோம். 5 வருஷத்தை முடிச்சுட்டு 3வது 5 வருஷம் எப்படி படிப்படியாக ஒன்றொன்றையும் நாம் செய்து கொண்டு வருகின்றோமோ, இந்த நதிநீர் இணைப்பு என்பது பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக நடத்தி காட்டிய தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. அதற்கு இருக்கக்கூடிய பொருட்செலவு நம்ம எல்லோருக்குமே தெரியும். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் எல்லாம் எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி நதிநீரை இணைக்க மாட்டோம் என்று சொல்லியதில்லை. எல்லா இடத்துலையும் இணைப்போம் தான் சொல்கிறோம். அந்த நதிநீர் இணைப்பில் மிக முக்கியமாக கோதாவரி காவேரி இதனுடைய இணைப்பு மிக முக்கியமாக இருக்கும். ஏன்னா கேஞ்சஸ் ரிவர் தான் மெயின் ரிவர். அதனுடைய தண்ணீரை தான் திருப்பி நம்முடைய பகுதி கொண்டு வரணும். அதை ஒரு லிங்க் லிவராக இணைச்சிக்கிட்டே வரணும். இன்றைக்கி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, குறிப்பாக நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆண்டும் வரக்கூடிய வெள்ளப்பெருக்குனால 2.5 லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுது. 2.5 lakh crore. ஆனால் சவுத் இந்தியா, குறிப்பாக தமிழகம், நம்ம பகுதிக்கு வறட்சி இன்றைக்கி ஆரம்பித்து விட்டது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய மாநிலத்திற்குள்ளே உற்பத்தி ஆகக்கூடிய பெரிய நதி எதுவும் இல்லை, பெரிய நதி இல்லை. அதனால் கோதாவரி காவேரி இணைப்பு என்பது நிச்சயமாக அது நடத்தப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. அதை இன்றைக்கி இந்தியாவில் ஒரு அரசியல் தலைவரால் அது முடியும் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். இது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை முழக்கமும் இதுதான். நிச்சயமாக அதற்கான காலம் வரும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் குறிப்பிட்டீங்க. ஃபார்மர்ஸ், நம்முடைய விவசாய நண்பர்களுக்கான சிபில் ஸ்கோர் அது தொடர்ந்து மத்திய அரசு பரிசீலனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் விவசாயிகளை பொறுத்தவரை சிபில் ஸ்கோரை கொண்டு வருவது கஷ்டம். இது அன்றைக்கி மத்திய அரசு எங்கேயும் யாருக்கிட்டையும் சொல்ல சிபில் ஸ்கோர் போடுங்கன்னு. அது வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு பேங்க்கும் சிபில் ஸ்கோரை போடுறாங்க. அதனால் நம்மை பொறுத்தவரை விவசாய பெருமக்களுக்கு மாதம் சம்பளம் வாங்குறவங்க கிடையாது. மாதம் சம்பளம் வாங்குறவங்க இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு சிபில் ஸ்கோர் போடலாம். 3 மாதத்துக்கு ஒரு முறை வருமானமோ ஆண்டுக்கு ஒரு முறை வருமானம் வரக்கூடிய விவசாயிகளுக்கு, ஏன்னா பயிர் அறுத்தான் வருமானம் வரும், அவங்களுக்கு நம்ம சிபில் ஸ்கோர் போடவே முடியாது. அதனால் அதிலும் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து நாங்களும் உறுதியாகத்தான் இருக்கின்றோம். ஒரு விவசாய பெருமகன் வேறு ஏதாவது ஒரு கடன் கேட்பதற்காக வங்கியை அணுகும் பொழுது அவங்கக்கிட்ட சிபில் ஸ்கோர் கேட்டாங்கன்னா அது தவறான ஒரு நடைமுறை. அது மத்திய அரசும் இதை உணர்ந்து தான் இருக்குதுங்கண்ணா. இந்த மாதம் கடைசிக்கு வெயிட் பண்ணுங்க, முக்கியமானது இருக்குன்னு சொன்னீங்க. முக்கியமானது இருக்கும் எங்கேயும் சொல்லிங்கன்னா, எனக்கு கடந்த 2-3 மாதங்களாக மக்களை சந்திக்கிறேன், வேலையை செய்கிறேன். அதே நேரத்தில் நம்முடைய ஃபவுண்டேஷன் வீத லீடர்ஸ் அந்த வேலையும் ஒரு பக்கம் போயிட்டுருக்குங்கண்ணா. தோட்டத்து வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது அடிக்கடி நேரடியாக பேசுவதற்கு வாய்ப்பு குறைவாகத்தான் இருந்தது. காரணம், தலைவர்கள் ரெகுலராக சந்திக்கிறாங்க, உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. இன்றைக்கி கங்கை கொண்ட சோழபுரத்தில் நம்முடைய தலைவர்கள் வருகை கொஞ்சம் தாமதமாக இருந்தது. காரணம், பிரதமரோடு அவங்க வந்தாங்க. அதனால் காலையில் நான் பத்திரிகையாளர் நண்பர்களை சந்தித்தேன். பிரதமருடைய விஷயத்தை பற்றி பேசுவதற்காக தேவைப்பட்ட நேரத்தில் மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள், நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் பத்திரிகை நண்பர்களை சந்திக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதற்கான நேரம் நீங்கள் கேட்டீங்க. அது தொடர்ந்து விரைவில் நான் அதிகமாக சந்திக்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. இல்லை சார், உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசப்பட்டு அதாவது வந்துங்கன்னா, நம்முடைய கட்சியை பொறுத்தவரை தேசிய தலைவருடைய தேர்தல் நடக்கணும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் இன்னும் முழுமையாக நம்ம தேர்வு செய்யலை. மாநில தலைவர் அதற்கான வேலையில் இறங்கியிருக்கிறாங்க. மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், பொதுச் செயலாளர்கள் அதை முடிக்கணுங்கன்னா அகில இந்திய அளவில் இன்றைக்கி மாநில தலைவர்கள் பொறுப்பு மட்டும்தான் நம்ம மாற்றியிருக்கோம். நிறைய வேலைகள் இருக்குது. நாங்கள் எல்லோரும் சாதாரண தொண்டர்கள். பொறுப்பு வந்தாலும் அதேபடி தான் வேலை செய்வாங்கன்னா, பொறுப்பு இல்லை என்றாலும் அதேபடி தான் வேலை செய்வோம். அதனால் பொறுப்பு என்பது எல்லோரும் எல்லாமே நிலையில்லாத பொறுப்பு தாங்க, நான் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் பொறுப்புக்காக எங்கள் வேலையை குறைச்சிக்கிட்டோம், நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம். அண்ணா, அதாவது கட்சி நமக்கு ஒரு பொறுப்பு சொல்லி இது செய்யினா நம்ம செஞ்சாகணும். அது எந்த பொறுப்பு கொடுத்தாலும் சரி. இன்றைக்கி கட்சி நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்கன்னா, மாநில அரசியலில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், பேசி கொண்டிருக்கின்றோம். எனக்கு தெரியாது, இன்னும் 1 வாரம் கழிச்சோ 15 நாள் கழிச்சோ 1 மாதம் கழிச்சோ தெரியாது. கட்சி இன்னொரு பொறுப்பு கொடுத்து செய்யினா செய்ய போகிறோம். நம்ம கட்சியில் யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்கண்ணா. பொறுப்பு வரும்பொழுது கொடுப்பாங்க, அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வேறங்கண்ணா, ஒரு மகிழ்ச்சியான செய்திங்கன்னா, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்திருக்கிறாங்க. அது சந்தோஷமான செய்தி. ஒரு மாநிலத்தை காக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் என்பது ரொம்ப நாள் மருத்துவமனையில் இருந்தாங்கன்னா அது எல்லோருக்குமே ஒரு சோகமான நிகழ்வு தான். அதை நாங்கள் நிச்சயமாக நல்ல விஷயமாக பார்க்குறோம். அப்படின்னா உடல்நிலை தேறி இருக்கிறது, அவர் கடினமான பணிச்சுமை எடுத்துக்கொண்டு பணி செய்யலாம். இது ஒரு பக்கம்.
இரண்டாவது இன்னொரு பக்கம் வந்து இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. எத்தனை திமுககாரங்க போய் மக்களை சேர்த்தீங்க, தொண்டர்களை சேர்த்தீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க. நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, 4 ஆண்டுகள் முடிந்து விட்டது. முதல்வர் அவர்கள் 4 ஆண்டுகளில் என்ன பணி செய்திருக்கின்றார்கள் என்கின்ற ரிப்போர்ட்டு கார்டை மக்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா 5வது ஆண்டு என்பது எப்பொழுதுமே எலெக்ஷன் இயர். இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் சாக்குப்போக்கு சொல்லாமல், இன்னும் குற்றச்சாட்டு சொல்லாமல், இன்னும் மத்திய அரசு மேலே பழி போடாமல், இந்த கடைசி 1 வருட காலத்தில் வெளியே வந்த பிறகு, மருத்துவமனையிலேருந்து வெளியே வந்த பிறகு அவருடைய சாதனைகளை பட்டியலிடும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 511 தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வளோ நிறைவேற்றியிருக்கிறாங்க மக்கள்கிட்ட சொல்லணும். இதற்கு முன்பு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றியிருக்கிறாங்களா? 4 ஆண்டுகளில் தமிழகம் எப்படி மாறி இருக்கணும், அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். மறுபடியும் பழிச்சொல் சொல்லி இன்னொருவர் மீது பாரத்தை போட்டு மத்திய அரசின் மீது தொடர்ந்து பழி போடக்கூடிய செயலை யாரும் எதிர்பார்க்க போவது கிடையாது, எதிர்பார்ப்பதும் இல்லை. புரிஞ்சாங்கண்ணா? தேங்க்யூ அண்ணா. டேக் கேர் அண்ணா. பாய். தலைவர் அண்ணா, நன்றி. பார்த்துக்கங்க.